ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரைஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி புக்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோம வல்லியப்பன்ற ஆத்தர் எழுதிய பங்குச்சந்தை அடிப்படைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? வேலைக்கு போகிறது, சுயதொழில் இல்லைன்னா விவசாயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் தான் சம்பாதிக்கிறோம். சில பேருக்கு வர வருமானம் செலவு பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இவங்க சேவிங்ஸ் பண்ண பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். மற்ற சிலருக்கு வர வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். இவங்க செலவை குறைச்சிட்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் யோசிக்கணும். நமக்கு செலவு எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காதுங்க. கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சே ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 12% பிஎஃப்னு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 12% கம்பெனி ஷேரும் கிடைக்கும். இப்போ 24% நம்மளோட சேலரியிலிருந்தே சேவிங்ஸாக மாறிடுது. சில கம்பெனியில் ஆர்டி, எல்ஐசி, கிராஜுவிட்டி இப்படின்னு பல ஸ்கீம் வச்சுருப்பாங்கங்க. இதெல்லாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே. ஆனால் கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் அவங்களா பார்த்து சேவிங்ஸ் பண்ணாதான் உண்டு. இப்படி சேவிங்ஸ் பண்ணுற பணமெல்லாம் வீடு இருந்தால் எப்படி வளரும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வருஷத்தில் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த சில வருஷத்தில் அந்த பணம் கொஞ்சமாச்சு வளர்ந்துருக்கணும். அப்படி வளரலைன்னா அது பணத்தோட தப்பு இல்லைங்க, அதை பயன்படுத்தியவரோட தப்பு தான். சில பேர் சேவிங்ஸ் பண்ண பணத்தை பேங்க்லேயோ இல்லை கோல்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லாபத்தை அடைவாங்க. இன்னும் கொஞ்சம் சில பேர் இதில் வர லாபம் பத்தாமல் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 1 lakh தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணால் அது ஓனர்ஷிப் கம்பெனி. இதுவே இன்னும் 2-3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆகுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. உங்களோட கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை ஷேராக பிரித்து வெளியே விட்டுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 50,000 தேவைப்படுதுன்னா ஷேருக்கு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு 5,000 ஷேர்ஸை வெளியே விட்டுக்கலாம். அதுக்கு அந்த கம்பெனி செபி சொல்கிற விதிமுறையை ஃபாலோ பண்ணணுங்க. இல்லைனா அந்த கம்பெனியை டீலிஸ்டிங் பண்ணிடுவாங்க. இதில் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை யூஸ் பண்ணி ஷேரை வெளியே விட்டுக்குவாங்க. இது வரைக்கும் ஒரு கம்பெனி அதோட ஷேரை எப்படி வெளியே விடணும் பார்த்தோம். இப்போ அந்த ஷேரை பப்ளிக் எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஷேர் மார்க்கெட்டும் சாதாரண மார்க்கெட்டும் வேறு வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடைக்காரரு 1000 கிலோ புளியை 1 கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாரு. சில மாதங்களுக்கு பிறகு புளியோட விலை கிலோ 84 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இப்போது அந்த 1000 கேஜி புளியையும் அவர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. இதனால அவருக்கு லாபம் பார்த்தீங்கன்னா முதலுக்கு மேலே 24,000 ரூபாய் கிடைக்குது. அதாவது அவரோட பணம் சில மாதங்கள்லேயே 40% வரை வருமானம் தந்திருக்கு. சப்போஸ் அவர் வாங்கின புளி வாங்கின விலையை விட மார்க்கெட்லேயே ஒரு 4 ரூபா குறையுதுன்னா அவர் வெயிட் பண்ண மாட்டார். அப்போவே எல்லா புளியும் சேல்ஸ் பண்ணிடுவார். புளி விற்றதுக்கப்புறம் மீண்டும் விலை ஏறலாங்க. ஏன்னா விலை இங்கு நிரந்தரம் இல்லை. இதுக்கு பேர் தாங்க ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. புளி தாங்க அங்கே ஷேரு. புளிக்கு மார்க்கெட் தான் விலையை ஃபிக்ஸ் பண்ணுது. அதே மாதிரி ஷேர்ஸில் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புளிக்கு கமிஷன் இருக்குது. அதே மாதிரி ஷேர்ஸ்க்கு ப்ரோக்கரேஜ் இருக்குங்க. இங்கே புளி கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஷேர்ஸ் வாங்கின கம்பெனியை நல்லா ரன் ஆகலைனாலும் ஷேர்ஸ் வேல்யூ குறைஞ்சிடுங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, புளி எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சோ அவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்கும். ஆனால் ஷேர்ஸில் அப்படி இல்லை. போனஸ் ப்ளஸ் டிவைடன்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். இப்போது நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா பிரைமரி மார்க்கெட் இல்லை செகண்டரி மார்க்கெட்டில் தான் வாங்கணும். அது என்ன பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்? வாங்க பார்க்கலாம். பிரைமரி மார்க்கெட்டில் தாங்க கம்பெனி டைரெக்டாக கொடுக்குற ஷேர்ஸ் எல்லாமே வெளியில் வரும். அப்படி வெளியில் விடுற ஷேர்ஸ் எல்லாமே ஃபேஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு நிறுவனத்துக்கு 303 லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படுதுன்னா அதை 30.3 லட்சம் பங்குகளாக வெளியே விடுவாங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ ரூபாய் 10 ரூபாய் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த 10 ரூபாய் ஷேர்ஸை யார் வேணாலும் வாங்கலாங்க. அப்படி நீங்கள் கேட்குற ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். அது அந்த நிறுவனம் தாங்க முடிவு பண்ணும். இதுக்கு பேர் தாங்க ஷேர் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
சப்போஸ் உங்களுக்கு ஷேர் கிடைக்கலனா நீங்கள் போட்ட அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுங்க. உதாரணத்துக்கு ஓஎன்ஜிசி கம்பெனி அவங்களுக்கு தேவைப்படுற 9,700 கோடி ரூபாய் பணத்தை 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொண்ட ஷேராக 750 ரூபாய்க்கு வெளியே விட்டாங்க. வெளியே விட்ட சில மணி நேரத்திலேயே எல்லா ஷேர்ஸுமே சேல் ஆயிடுச்சுங்க. இப்படி தாங்க பிரைமரி மார்க்கெட்டில் சேல்ஸ் வாங்குவாங்க. அடுத்து செகண்டரி மார்க்கெட்டுங்க. பிரைமரி மார்க்கெட்டில் வாங்கின ஷேர்ஸை விற்கிறதா இருந்தாலும் சரி இங்கே தான் பண்ணணும். அதே மாதிரி அங்கே கிடைக்காத ஷேர்ஸை வாங்குறதா இருந்தாலும் இங்கே தாங்க பண்ணணும். இதில் ஏற்கனவே வெளியிட்ட ஷேர்ஸை யார் வேணாலும் வாங்கலாங்க, யாருக்கு வேணாலும் விற்கலாங்க. இங்கே வாங்கின ஷேர்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் போகலாம். அதுதான் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா 3 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணுங்க. 1, போனஸ் அண்ட் டிவைடெண்ட் தர கம்பெனியாக பார்த்து வாங்கணுங்க. டிவைடெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. டிவைடெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கம்பெனியோட ப்ராஃபிட்டில் இருந்து ஷேரை உங்களுக்கு பிரித்து தருவாங்கங்க. அதை தான் டிவைடெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தாஞ்சன் கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து 15 ரூபா ஒவ்வொரு ஷேருக்கும் டிவைடெண்டாக பிரித்து கொடுத்தாங்கங்க. டிவிடெண்ட் ஃபேஸ் வேல்யூவில் இருந்து மட்டும்தாங்க கிடைக்கும், மார்க்கெட் வேல்யூவில் இருந்து இல்லை. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. லைக் அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிட்டர்ன், அந்த கம்பெனியோட நிர்வாகம் யார் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷேரோட விலை எப்போ குறையிற மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஷேரை செகண்டரி மார்க்கெட்டில் 200 ரூபாய் வரைக்கும் போகுங்க. அப்படி போகுதுன்னா அந்த கம்பெனி நல்லா நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஷேராக இருந்தாலுமே சரிங்க, ஒரு நாள் அந்த ஷேரோட ரேட்டு குறையும். அப்போ அந்த டைம் பார்த்து நம்ம அந்த ஷேரை வாங்கிக்கலாம். அதே மாதிரி தாங்க மார்க்கெட் விலையை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ஷேர்ஸை வாங்கணும். ஒரு சில கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பிரைமரி மார்க்கெட்டில் 50 ரூபா இருக்கும், ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கே கிடைக்கும். அங்கேயே நம்ம வாங்கிக்கலாங்க. இப்படி தாங்க நம்ம ஷேர்ஸு வாங்குறது விற்கிறது எப்படி வெளியே விடுறது எல்லாமே இப்படி தான் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம ஷேர்ஸை எப்படி வெளியே விடுறது, வாங்குறது, விற்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அண்ட் பூம் டைம் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.